வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வேயிங்கில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற டாபிக் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ அந்த ஜிபிஎஸ்சில் வந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் செஷனில் வர மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்க்குறோம். இப்போ ஜிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸும் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு 20 கொஷின்ஸ் வந்து அதோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வர மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு கொஷின் படிச்சிட்டிங்க பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சுற்றி இருக்க டாபிக்ஸ் பற்றி கொஞ்சம் படிங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் நெட்லேருந்து எடுத்து பார்த்து தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி அஃபெக்டட் பை அட்மாஸ்பியரிக் பாத் டிஸ்டர்பன்சஸ். ஸோ நம்ம ஜிபிஎஸ் சர்வேயிங்கில் வந்து இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே இருக்குது. மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங், கன்வென்ஷனல் ஜிபிஎஸ், அப்சல்யூட் பொசிஷனிங், ரிசெக்ஷன் மெத்தட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ஸ். ரிசெக்ஷன் மெத்தட்னா நம்ம பிளைன் டேபிள் சர்வேயிங்கில் வரும். அப்சல்யூட் பொசிஷனிங்னா அது ஒரு மெத்தடு. அடுத்து கன்வென்ஷனல் ஜிபிஎஸ் ஒன்று இருக்குது, மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங் இருக்குது. ஸோ சூடோ ரேஞ்சிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங்கில் இந்த மாதிரி 4 கேட்டகரியில் எது வந்து அட்மாஸ்பரிக் பாத் டிஸ்டர்பன்ஸ்னால டிஸ்டர்பன்ஸ்னால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும், கண்டிப்பாக மாடர்ன் இருக்காது அப்படின்னு தோணும். பட் த ஆன்சர் இஸ் மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங். ஸோ மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள ஜிபிஎஸ் சர்வேயிங் மெத்தட்ஸோட வந்து நிறைய விதத்தில் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் அந்த அட்மாஸ்பரிக் பாத் டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். The modern GPS surveying can be affected by atmospheric conditions. It can produce more accuracy in its output when compared to the pseudo ranging method. ஸோ மற்ற சூடோ ரேஞ்சிங், அப்சல்யூட் பொசிஷனிங், ரிசெக்ஷன் இதெல்லாம் விட அக்யூரேட்டாக இருக்கும். பட் இட் இஸ் அஃபெக்டட் பை அட்மாஸ்பரிக் கண்டிஷன். ஸோ இட் மெத்தட் காஸ்ட் மோர் அண்ட் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த அட்மாஸ்பியர் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் அந்த அட்மாஸ்பியர் வச்சு கிராஸ் பண்ணும்போது மல்டிபிள் பாத்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த பாத்னால் என்ன ஆகுது, மாடர்ன் ஜிபிஎஸ் சர்வேயிங் வந்து எஃபெக்ட் ஆகுது. அடுத்த கொஷின் நம்பர் 2, which among the following can be described as an application of the pseudo ranging? So computation of distance between satellite and user, computation of distance between GPS antenna and satellite, computation of distance between GPS antenna and user, computation of distance between satellite and the object. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேவை வந்து அந்த ஜிபிஎஸ் ஆண்டனா இப்போ வந்து வெளியே வரதும் அதிலிருந்து சேட்டலைட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜிபிஎஸ் ஆண்டனா அண்ட் சேட்டலைட். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ளிகேஷன் ஆஃப் சூடோ ரேஞ்சிங் இன்வால்வ்ஸ் இன் கம்ப்யூட்டிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜிபிஎஸ் ஆண்டனா அண்ட் சேட்டலைட் பை கார்லேஷன் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டட் கோட் அண்ட் ரெஃபரன்ஸ் கோட். ஸோ டிரான்ஸ்மிட்டட் ரெஃபரன்ஸ் கோடை கார்லேட் பண்ணி இட் வில் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அடுத்து by using pseudo ranging method 2-dimensional and 3-dimensional GPS position can be located. So whether it is true or false அப்படின்னு கேட்குறாங்க. The answer is true. ஸோ நமக்கு வந்து சூடோ ரேஞ்சிங் மெத்தட்னால 4 டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். லீஸ்ட் ஆஃப் 4 அப்சர்வேஷன், 4 சேட்டலைட் வச்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம 2D இல்லை 3D வரைக்கும் கூட வந்து நம்ம யூஸ். ஸோ which of the following error occurs due to the atmospheric condition? நேச்சுரல் எரர், யூசர் எரர், ப்ரொபகேஷன் எரர் அண்ட் சிக்னல் மல்டிபாத் எரர். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷினில் பார்த்த கண்டென்ட்டோட கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இதே கொஷின் வராது, பட் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம் மல்டிபாத் எரர். அது அட்மாஸ்பியர்னால் பார்த்தீங்கன்னா ஒரே பாத் இல்லாமல் நிறைய மல்டிபாத் 2-3 பாத் வந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் அது எதனால் வருது, அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால் வருதுன்னு ஃபஸ்ட் கொஷினில் பார்த்தேன். சிக்னல் மல்டிபாத் எரர். It is an error in GPS tracking which is generated by atmospheric interference error. It can be expressed in terms of the reflected signal from geographic based buildings and hierarchy. Which of the following is not used in the tracking system? Multiple frequency, dual frequency, single frequency and military navigation. So the answer is multiple frequency. So the GPS surveying includes tracking system of which a civilian navigation, military navigation, single frequency and the dual frequency are used. ஸோ அதை தவிர உள்ளது பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஃப்ரீக்வன்சி தான் இல்லாதது. அடுத்த கொஷின் நம்பர் 6, which of the following does not belong to the relative positioning techniques? Real time kinematic technique, viscous GPS, kinematic GPS and differential GPS. ஸோ viscous GPS டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்.
ஸோ த ரிலேட்டிவ் பொசிஷனிங் டெக்னிக் இன்வால்வ்ஸ் ஸ்டேட்டிக் அண்ட் கினமேட்டிக் ஜிபிஎஸ் சர்விங். ஸோ இதில் இப்போ டஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. அப்போ கினமேட்டிக்கு, டிஃபரன்ஷியல் ஜிபிஎஸ் எல்லாமே உண்டு, விஸ்கஸ் ஜிபிஎஸ் மட்டும் தான் கிடையாது. த ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆஃப் பொசிஷனிங் டெக்னிக் பொசஸ் ஹை ப்ரிசிஷன்: ஜிபிஎஸ், விஸ்கஸ், ரியல் டைம் அண்ட் கினமேட்டிக். ஸோ ரியல் டைம் டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ப்ரிசிஷனுங்கிறது அக்யூரசி. த ரியல் டைம் கினமேட்டிக் டெக்னிக்ஸ் ஹேவிங் அ ஹை ப்ரிசிஷன் which use carrier phase measurement in the instantaneous positioning mode. ஸோ ரியல் டைம் டெக்னிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறோம், மொபைல்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து ரியல் டைம், அதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் பொசிஷனிங் மோடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா XYZT இந்த டைமும் வந்து அதில் இருக்கும். இந்த டயத்தில் நம்ம அந்த பொசிஷன் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பொசிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா which among the following indicates a correct set of static GPS serving technology classification: long and normal baselines, medium and short baselines, long and short baseline, normal and short baselines. So the answer is medium and short baselines. It's a correct set of GPS surveying technology. And what will be the length of the baseline in case of the short baseline method? So answer is less than 50 km. So in the case of short baseline of GPS surveying, the baselines would be typically less than 50 km. They can support the control network application with the data processing packages. அடுத்து which of the following is considered as modern GPS technology? ஸோ GAS, GPS, instantaneous mode, kinematic positioning technique. ஸோ kinematic position நமக்கு தெரியும். among the different GPS surveying technique, kinematic positioning தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a modern GPS surveying technology. ஸோ கார்ஸில் மூவிங் ஏரியா இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம kinematic positioning technique தான் யூஸ் பண்ணுறது. which among the following is more accurate in its output? absolute positioning, resection method, modern GPS surveying, conventional GPS method. So the answer is conventional GPS method. So though there might be an improvement in modern GPS surveying, it lags behind the conventional GPS method in terms of accuracy. Conventional GPS method serves as an ideal method for obtaining accurate output by having less impact of the orbital error. ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ஆர்பிட்டல் எரர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் ஜிபிஎஸை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து இட் இஸ் அ ஐடியல் மெத்தட். அடுத்து அப்சல்யூட் பொசிஷனிங் இஸ் நாட் யூஸ்ஃபுல் இன் ப்ரிசைஸ் ஜிபிஎஸ். whether it is false or true, it is true. ஸோ நமக்கு தெரியும் ப்ரிசைஸ் ஜிபிஎஸில் வந்து அப்சல்யூட் பொசிஷனிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியா அண்ட் கமர்ஷியல் ஜிபிஎஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ரிசைஸ் பொசிஷனிங் சர்வீஸ் இஸ் ஹேவிங் அன் அக்யூரசி ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேட்டாஸ். ஸோ ப்ரிசைஸ் பொசிஷனிங் வந்து அதோட அக்யூரசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 to 12 மீட்டர். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா இன்னொரு ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் வந்து அடுத்த 12 மீட்டரில் இருந்தால் அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். இதில் 10 மீட்டருக்கு உள்ளேயே இருந்ததுன்னா ரெண்டும் ஒரே பொசிஷனில் இருக்க மாதிரி தான் நமக்கு காமிக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா பொசிஷனிங் சர்வீஸோட ப்ரிசிஷன். அடுத்து which of the following can be identified as a correct set of position fixing method? carrier phase, relative positioning, code phase, absolute positioning and relative positioning, code phase and carrier phase. ஸோ இந்த கோட் ஃபேஸ் அண்ட் கேரியர் ஃபேஸுங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. த சைக்கிள் ஸ்லிப் அக்கர்ஸ் டியூ டு த சேஞ்ச் இன் வேவ்லென்த், ஃபேஸ், ஃப்ரீக்வன்சி அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஃபேஸ் சேஞ்ச்னால் என்ன ஆகுனா தேர் வில் பி a cycle slip. So in a carrier phase, the determination of the initial ambiguity is foremost important as it has to measure the carrier. So cycle slip எப்போ ஆகுனா the phase loses its log formation. ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் இப்போ என்ன ஆகுனா நம்ம சைக்கிள் ஸ்லிப் வந்து ஃபார்ம். அடுத்து கினமேட்டிக் பொசிஷனிங் வில் கம் அண்டர் விச் ஆர் த ஃபாலோயிங் கிளாசிஃபிகேஷன்? ரிலேட்டிவ் பொசிஷனிங், அப்சல்யூட், ரிசெக்ஷன் அண்ட் கேரியர் வே மெத்தட். இட் இஸ் ரிலேட்டிவ் பொசிஷனிங் மெத்தட். இந்த எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். ஈச் ஒன் கேன் பி அடாப்டட் பேஸ் ஆன் த டைப் ஆஃப் ஒர்க் பீயிங் டன் ஈல் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ த ரிலேட்டிவ் பொசிஷனிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அதில் இருந்து வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ தட் இஸ் நாட் அஸ் ரிலேட்டிவ் பொசிஷனிங். அப்சல்யூட் அப்படிங்கிறது நமக்கு சென்ட்ரலாக வந்து ஒரு ஜீரோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும் யூனிவர்சலாக, அதிலிருந்து எல்லா பாயிண்ட்டையும் இண்டிவிஜுவலாக பொசிஷன் பண்ணுறது தான் அப்சல்யூட். பேஸ் ரிசீவர் இஸ் கெப்ட் ஸ்டேஷனரி இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்? ஸ்டாப் அண்ட் கோ பொசிஷனிங், கினமேட்டிக், ஃபாஸ்ட் ஸ்டாட்டிக் பொசிஷனிங், ஸ்டாட்டிக் பொசிஷனிங். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஸ்டாட்டிக் பொசிஷனிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் ரிசீவர் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டாட்டிக் பொசிஷனிங். அடுத்து இந்த கனெக்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் டிக்ரீசஸ், த அக்யூரசி ஆஃப் த பொசிஷனிங் இன்க்ரீசஸ். ஸோ இது நம்ம பார்த்தாலே தெரியும் இட்ஸ் அ ஃபால்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சேட்டலைட் கூடுச்சுனா தான் அக்யூரசி வந்து நமக்கு. த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் அ கரெக்ட் செட் ஆஃப் ஜிபிஎஸ் டேட்டா கிளாசிஃபிகேஷன். ஸோ அல்மனாக் அண்ட் எஃபிமெரிஸ். ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா
இண்டிகேட்ஸ் அ கரெக்ட் செட் ஆஃப் ஜிபிஎஸ் டேட்டா. அல்மனாக் அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க. கோர்ஸ் ஆர்பிட்டல் பேராமீட்டர்ஸ். எஃபிமெரிஸ் அப்படிங்கிறது வெரி ப்ரிசைஸ் ஆர்பிட்டல் அண்ட் கிளாக் கரெக்ஷன் ஃபார் ஈச் எஸ்வி. அடுத்து ஜிபிஎஸ் டைம் மஸ்ட் பி வெரி அக்யூரேட். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இட் இஸ் வெரி ட்ரூ. ஜிபிஎஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதாவது சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறது. இட் இஸ் வெரி அக்யூரேட். ஸோ ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் த டைம் தட் த ஜிபிஎஸ் சிக்னல் டுக் we need to have an accurate time of the signal. ஸோ ஜிபிஎஸ் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் keep the time very precise. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் சூடோ ரேஞ்சிங் travel time is measured by PRN, noise code, SPS and GPS. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா PRN code. So GPS can generate PRN code that indicates pseudo random noise. It is transmitted along with the signal. While traveling along with the signal, it is capable of determining the travel time of the signal, which is correlated with the reference PRN codes for the processing. Satellite to user range can be calculated by using which of the following methods: relative, absolute, carrier wave and pseudo ranging. ஸோ இந்த சூடோ ரேஞ்சிங் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இந்த மாதிரி இப்போ கொஷின் பார்த்துருப்போம். ஸோ இந்த சூடோ ரேஞ்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் டு யூசர் இந்த ரிசீவிங் இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூடோ ரேஞ்சிங்கோட ஒவ்வொரு ப்ராசஸும் இருக்கும். ஸோ இதே கொஷின்ஸ் தான் மாற்றி உங்களுக்கு கேட்குறாங்க, வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதே தான். சூடோ ரேஞ்சிங் இஸ் த மெஷர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேட்டலைட் அண்ட் த ரிசீவர் ஆண்டனா, அதாவது நம்ம ஜிபிஎஸ் ஆண்டனா. So it can refer the time of the emission and reception of the codes by which satellite and user range can be detected. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா for obtaining the relative time of the transmission and reception of signal, it is required to calculate the clock offset. So the answer is true. So clock offset அப்படிங்கிறது it is satellite containing GPS so that it can be able to compute the relative time of transmission and reception of the radio signal. ஸோ அது வந்து சேட்டலைட் ஜிபிஎஸ் இருக்கிற சேட்டலைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் அந்த ரிலேட்டிவ் டைம் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவிங்கோட ரிலேட்டிவ் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஜிபிஎஸ் கேன் ஆல்சோ பி நோன் அஸ் ஜிஓஎஸ் ஆர் ஜிஎஸ் அண்ட் நாவ்ஸ்டார். ஸோ நாவ்ஸ்டார் அதாவது நம்ம ஜிபிஎஸோட இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா நாவ்ஸ்டார். அது வந்து யூஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நாவ்ஸ்டார். அடுத்து determine the distance between satellite and user if the time difference can be calculated as 3 minutes. ஸோ நம்ம டைம் ஆஃப்செட்டை வந்து அங்கே செட் பண்ணியிருக்கோம்ல ஜிபிஎஸில், அதில் வந்து 3 minutes அப்படிங்கிற மாதிரி டைம் டிஃப்ரென்ஸ் ஆன்சர் வந்துருச்சுன்னா வாட் இஸ் த ஆன்சர் அப்படி கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த லைட் இன்டூ டைம் டிஃப்ரென்ஸ். ஜஸ்ட் நமக்கு வர ஆன்சர் வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட்டோட மல்டிப்ளை பண்ணுறாங்க, அதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ த ஆன்சர் வில் பி 54 × 10⁹. ஸோ இதில் வந்து நம்ம ஜிபிஎஸில் வர ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஒரு செட் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ஜிபிஎஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணி பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ஓரியன்ட் சிவில் இன்ஜினியரிங் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.